எங்க போறோம்னே தெரியாம இது வந்து தோட்டக்கடை பட்ஜெட் இதான் அது. A few moments later. ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. 2026 எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட் இயர் அமையணும். எனக்கும் அமையணும்னு நினைச்சு நான் ஜனவரி ஸ்டார்ட்லயே பல்லு வலி பல்லு புடுங்கினேன். அதுக்கு பிறகு ஃபீவர் தடிமனண்டு ஒரு வாட்டிடுச்சு. ஐ எம் ஓகே. இன்னைக்கு ஒரு ஃபுல் டே vlog தான் பார்க்க சீஸ் கேக்குன்னு சொல்லி அதையும் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ நேற்று செஞ்சு வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கு அதோட ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கும் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி நான் ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து இந்த பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ஒரு விஷயம். ரொம்ப நாளாக இது வாங்கணும்னு ட்ரை பண்ணி நிறைய தடவை பார்த்துட்டு சரி பிறகு வாங்குவோம். இந்த வருஷம் இல்லை. இந்த வருஷம் நான் என்ன நினச்சேன்னா அட்லீஸ்ட் ட்ரை ஆச்சு பண்ணணும். எந்த விஷயமா இருந்தாலும் ட்ரை ஆச்சு பண்ணணும். அதே மாதிரி தான் ரொம்ப நாளாக நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ட்ரான்சிஷன் பிக்சர்ஸ் அப்படி தான் போட்டிருந்தேன். ஒரு கண்டென்ட் கிரியேஷன் கண்டென்ட்டாக எதுவும் போடல. பட் எனக்கு அது செய்ய விருப்பம். ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டியா இல்லை தெரியல, ஏதோ தடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் 26ல் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அண்டு ஸோ இந்தியிலேருந்து இந்த அப்லோட் பண்ணுற டைம் நான் 2-3 வீடியோஸ் போட்டிருப்பேன். கண்டென்ட் கிரியேஷனாக என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வரும். நல்ல கண்டென்ட்டாக நான் கொடுப்பேன்னு நம்புகிறேன். அண்ட் இதுதான் அந்த இது ஓரியன் எக்ஸோ. ஸோ இந்த பேஜ் இது வந்து கே பியூட்டியோட அத்தாரிட்டி பேஜ். ஸோ கே பிராண்ட் வந்து நிறைய நானே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஃபேக் ப்ராடக்ட் இங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இது வந்து அத்தாரிட்டி. நான் உங்களுக்கு ஆல்ரெடி முதல் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த பேஜை நான் இன்க்ளூட் பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ நான் அங்கேருந்து தான் வாங்கியிருந்தேன். குட் பேக்கேஜிங். ஸோ இதான் அது பியூட்டி ஜாசண்ட மேட் சன்ஸ்டிக் மக்வாட் அண்ட் கெமேலாட. அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம்லி உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நான் சொன்னது தானே சன்ஸ்க்ரீனில் நீங்கள் எக்ஸ்பென்சிவ் வேண்டாலும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ப்ராடக்ட் தான். நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லையும் நான் அப்லோட் பண்ணுறேன். என்ன மூக்குத்தியில் பட்டுட்டு ஓகே. உங்களுக்கு பூசு பட்டிருக்கான்னு தெரியல. பட் இந்த நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு சாஃப்ட் எக்ஸ்ட்ரீமாக உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க. பக்கெட் லிஸ்ட்டில் இருக்க. ஸோ ஒரு ரேஞ்சும் இருக்குது. அண்ட் இது வந்து என்னென்னா நான் வந்து ஆம்லாவை வந்து கிரைண்ட் பண்ணி ஆம்லா கருவேப்பிலை 2 மிளகு போட்டு கிரைண்ட் பண்ணி அதை ஐஸ் க்யூபாக வச்சுருக்கேன். ஸோ அதை டெய்லி குடிக்க மாட்டேன், மறந்துடுவேன். ஸோ இன்றைக்கு ஞாபகம் வச்சு குடிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒன்று காட்டலை, வைரஸ் ஜப்பானீஸ் கேக் செஞ்சு நாங்கள் எங்கே அதை காணலை. இருக்குது. இது வந்து பட்ஜெட் ஜப்பானீஸ் கேக். ஸோ இதில் வந்து நாங்கள் யோகர்ட் அண்ட் மில்க் பிஸ்கெட் போட்டிருக்கோம். 12 ஹவர்ஸ் ஆகணும், இன்னும் ஆகலை. ஸோ ஆன பிறகு சாப்பிட்டு பார்ப்போம். மக்களை குடிக்கலான்னு கைங்க அது கொஞ்சம் நேரம் ஐயோ இவ்வளோதான் இருக்குது. இப்போ இன்னொரு பிளேட்டில் ஊற்றுனாங்க. அம்மா கிளின்னு கிளிப்பான். ஸோ இதிலே குடிச்சு முடிச்சிடுவோம். ஃபேஸ் ரொம்ப மோசமாக போயிட்டு ஸோ அதை திருப்பி கொண்டு வருவோம். மீசான் இருக்குது. இது என்னன்னு தெரியுமா செஞ்சு விளங்குதா? ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணால் இது என்ன ஃபீட் அண்டு காட்டுமென்னு நினைக்கிறேன். ரெடி ஆகியாச்சு. நான் எங்கே போகிறேன்னு நான் சொல்லலை, நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன நாங்கள் வலிக்கிற டைம் பார்த்து மழை இருட்டி இருக்குது. சரி பரவாயில்ல. நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா இந்த வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம். நாங்கள் பட் இன்றைக்கு மழை, இது வெயிலும் இல்லை மழையும் இல்லை. ஸோ நல்ல கிளைமேட். இந்த வியூ பாயிண்ட்டை தான் பார்க்க வந்தேன் நாங்கள்.
இப்போ இந்த ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸில் ஜூமிங்கை பார்ப்போம். 8 பாயிண்டில் அவ்வளவு கிளியராக விளங்கலை. பட் ஓ நைஸ். ஏதோ உங்களோட ட்விங்கோ மடியில அழகை பாருங்கடா. என்னடா இவ்வளவு லெட்டர்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. பேரை மீனு, லேகா, சச்சித்ரா, இஷ்யூ, பிரவீன், எம்எஸ், ஹன்ஷி, கிரு, தரு, கிருபினு, புதுவா, மேஷு, அனோ சிங்களத்தை தான் வச்சிருக்காங்க. ரீசெண்டாக வந்திருக்காங்க. ரீனா ரீனாவா முடியல அப்பா. என்ன சாப்பிட்றேன், எவ்வளவு சாப்பிட்டாலும் இந்த மாடிப்படி ஏற மட்டும் முடியல அப்பா. எவ்வளோ இருக்குது, என்ன இருக்குன்னா இந்த பிளான் படி என்னடா இது. வா வா சீரியஸ். என்ன கண்டா ஓடிடுவேன், நினைச்சு ஓடிடுவேன். ரெண்டு உங்களை தான் ஓடாதீங்களே ப்ளீஸ். என்ன இங்க நினைக்கிறீங்க? போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ. மயிலே மயிலேன்னா மயில் இறகு தராதா. அது பக்கத்துல நிக்கிறோம் பாருங்க. உங்களுக்கு விளங்குது அந்த இருக்கு மயில். நாங்க அதுலதான் நின்று நாங்க அப்பாவை அந்த கவனத்துல அங்க நின்ற நாங்க இப்ப இஞ்ச நிக்கிறோம். இவ்வளவு இவ்வளவு நல்ல இடம் இருக்குது. ஒருவேளை நாங்களாம் பார்க்க மறந்துட்டோம். மேபி இப்ப நாங்க அந்த ரோட்டால போகணும். ப்ளீஸ் கேர்ள், நீங்க இங்கெல்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் அதான் அப்படி செய்யுங்க பாரு. ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்குறேன் தோகை விரிச்சு, அதுவும் வடிவா டான்ஸ் ஆடி. தூக்கமடியே ஃபுல்லாக பார்க்கணுமெண்டா இங்கே வந்தீங்கன்னா சரி. வந்தீங்கன்னா மயில் பார்க்கலாம், மான் பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம், கடல் பார்க்கலாம் சுற்றி சுற்றி. இங்கே நான் மான் காட்டுறேன் உங்களுக்கு. கிளம்பி இப்போ வரைக்கும் ஒன்று சுற்றுவேன், இல்லாடி இப்போ தங்கச்சி தம்பியோட சுற்றுவேன். இப்போ ஜோடியாக போகுதுகள். ஏதோ சுடுதலை வந்து போட்டிருந்தாங்க. அதில் உயரத்தில் இருக்க மாதிரி நாங்கள் வீடியோ எடுக்கிற பேரில் அப்படியே விழுந்தனா அப்படியே தான். முதலெல்லாம் இது பார்க்க விடவே இல்லை. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக டூரிசமை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. நிறைய இடங்கள்ல அவங்க இன்னும் அலோவ் பண்ணவே இல்லை. இந்த இடங்கள்லாம் பார்க்கல. அது நாங்கள் அந்த இடங்களுக்கெல்லாம் அலோவ் இல்லை, நாங்கள் போகவே இல்லை. இந்த இடங்கள்லாம் இப்போதான் ரீஆர்கனைஸ் பண்ணுறாங்க போல. ஒரு காலத்தில் போக விடலாம், இந்த இடத்தையும் தான் போக விடலாம். ஒரு ஆனால் எனக்கு இந்த உயரத்தை பார்த்தாலே பயம். ஓவர் திங்க் பண்ணுவேன். எப்படி ஓவர் திங்க் பண்ணுவேன்டா, நல்லதாகவே பண்ண மாட்டேன். குதிச்சு விழுந்துருவணும், இல்லை இந்த மாதிரி விழுந்துருக்கணும். உயரத்தில் இருக்கணும். யாருக்கு என்னமோ எனக்கு உயரம்ண்டா பயன்தான். சரி எந்தா தெரியுது உங்களுக்கு தெரியல. நான் ஜூம்ல கட்டுறேன். ஜூம் ஆகாது தம்பி. ஓகே அவளை போகும். எனக்கு இடம் சொல்ல தெரியல. போயிட்டு அவளை காணலன்றது. ஆனா அவளை அங்க பார்க்கிறாள் படுபாவி. அப்படியே விழுந்துடாதடி. அங்கால போக அலோடு இல்லை, இவ்வளவுதான் போகலாம். நல்ல கலர் தண்ணி இதான் இருக்குது. உண்மையா பொய்யான்னு தெரியாது. இதுக்கு கீழேயும் கோணேஸ்வர் கோயில். முதல் கோணேஸ்வர் கோயில்ன்றது 3 விதமா இருந்துச்சு. ஸோ அது ஒரு கட்டத்தில் சுனாமி வந்தோ அது என்னவோ வந்து அழிஞ்சு. ஸோ அதனால அந்த இன்னும் அந்த கோயில் வந்து இந்த கடலுக்கு அடியில் இருக்குது. அப்படி என்று கடலுக்கு அடியில் இருக்குது இருக்காங்க. மேபி பெரிய கோயிலாக இருந்தது இப்போ கடலுக்கு அடியில் இருந்திருக்கலாம். ஒரு காலத்தில் அது வழியே வரலாம். கோணேஸ்வர் எப்போ நினைக்கிறதோ அப்போதான் வெளியே வருவாங்க. போகத்தான் வரணும்.
ஒரு மாதிரி பயமாக இருக்குது. முருகா இப்போ என்ன இருக்குன்னு தெரியாது. பட் ஒரு மாதிரி ஜெயிலுமோ நோய் நிற்குது. இதுதான் இந்த இடம். சரி நம்ம போவோம். பிகாஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. வந்து நான் சரி கண்டிப்பாக இந்த இடத்துக்குள்ள போகத்தான் வேணுமா? பாம்புக்கு இருந்தாலும் தெரியாது முருகா. ஓ இது வராத பக்கம்தான். ஆனால் இது அந்த காலத்தில் தோட்டம் காரைகள் இருக்கா? ஓ மை காட். ஓல்ட் சிமெட்ரிஸா? இது வந்து தோட்டக்கடை. இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காரு. அடுத்து போகிறது வந்து ஓல்ட் சிமெட்ரிஸ். ஓகே பரவாயில்ல வாங்க போ. கொஞ்சம் இல்லை ரொம்பவே பயமாக இருக்குது. முருகா வர்ணிகா எங்கே போகணும்னே தெரியாமல் போகிறோம். வர்ணிகா கட்டாயம். யாரும் நிற்கிறாங்க அப்பா. இதைத்தான் ஒரு செமிட்ரி சொல்லுவாங்க. நிறைய பேர் போட்டிருக்கு. ஜாம்ஸ்லேஹேயா 1802ஆம் ஆண்டு 37 வயசுல 25ஆம் தேதி டெத்தாக இருக்கு. அங்கால போனால் கொனசக்கோயில், இங்கால போனால் ஹெக்ஸேஃபுல்லி. நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என்னென்னா நான் அந்த வியூ பாயிண்ட் மட்டும்தான் பார்த்துருக்கேன். அங்கால எந்த இதுவும் பார்க்கல. ஸோ இன்றைக்கு அது பார்த்தது, மயில் தொகையை விரிச்சிருந்தது எல்லாமே எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ உங்களுக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். கண்டிப்பாக சிங்கமடி வந்தால் கண்டிப்பாக அந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் டாட்டா பாய் பாய். முக்கியமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மோர் வீடியோஸ் பண்ண முடியாது. இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா பாய் பாய்.